மதுரையின் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. அதுக்காக தான் மதுரைக்கான 6 புதிய அறிவிப்புகளை இங்க அறிவிக்க நான் விரும்புகிறேன். முதலாவது அறிவிப்பு, மதுரை மாநகர்ல போக்குவரத்து நெரிசலை குறைக்க பலகாலமா எதிர்பார்க்கப்பட்ட வைகை ஆற்றின் வடகரையில விரகனூர் சுற்றுச்சாலை முதல் சக்குடி வர 8.4 கிலோமீட்டர் நீளத்துக்கு 130 கோடி ரூபாய் செலவில் புதிய சாலை அமைக்கப்படும். மாசி வீதிகள், வெளி வீதிகள், புதூர், அண்ணா நகர், தந்தைப்பேட்டை, தெற்குவாசல், எஸ்எஸ் காலனி, ஆரப்பாளையம், அரசரடி, பழங்கானத்தம், பைக்காரா உள்ளிட்ட பகுதிகளில் இப்ப இருக்கக்கூடிய பழைய பாதாள சாக்கடை குழாய்கள் அகற்றப்பட்டு புதிய திட்டம் செயல்படுத்தப்படும். மூன்றாவது அறிவிப்பு, மதுரை கிழக்கு வட்டத்தில் இருக்கக்கூடிய உத்தங்குடி உபரி நீர் கால்வாய் 7 கோடி ரூபாய் செலவில் தடுப்பு சுவர் கட்டப்பட்டு நிரந்தர வெள்ளத்தடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும். நான்காவது அறிவிப்பு, மேலூர் வட்டத்தில் கேசம்பட்டி கிராமம், பெரிய அருவி நீர்த்தேக்கம் மற்றும் அதை சார்ந்த கண்மாய்கள் 2 கோடி 60 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்படும். மேலும் மேலூர் வட்டம் சூரப்பட்டி அருகே பாலாற்றின் குறுக்க 9 கோடி 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தடுப்பணை கட்டப்படும். ஐந்தாவது அறிவிப்பு, மதுரை மேற்கு வட்டத்தில் இருக்கக்கூடிய கொடிமங்கலம், மேலமாத்தூர், புதுக்குளம் மற்றும் விளாச்சேரி கிராமங்களில் இருக்கிற பல்வேறு ஏரிகள் மற்றும் கால்வாய்கள் 10 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும். ஆறாவது அறிவிப்பு, வாடிப்பட்டி வட்டம் அலங்காநல்லூர் ஒன்றியத்தில் சாத்தையாறு அணை முதல் வைகாசிப்பட்டி வர இருக்கக்கூடிய சாலை, முடுவார்பட்டி முதல் சல்வார்பட்டி வர இருக்கக்கூடிய சாலை மற்றும் பாலமேடு முதல் வேம்பரலை வர இருக்கக்கூடிய சாலை ஆகியவை 1 கோடி 50 லட்சம் ரூபாய் செலவில் வனத்துறையின் அனுமதி பெற்று அது மேம்படுத்தப்படும்.